புக்கு திருக்குறள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 7ல் 5 கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம நேற்று வந்து 6th புக்கிலேருந்து இந்த புது சிலபஸை மாற்றிலேருந்து உங்களுக்கு 10 கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த 5 எக்ஸாம் சரிங்களா. புது சிலபஸை மாற்றிலேருந்து ஒரு 5 எக்ஸாம் நடந்துச்சு. அதை அனலைஸ் பண்ணி நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் 6th புக்கை வச்சு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 7th புக்கு சரிங்களா. குறிப்பாக 7th புக்கு 8th புக்கு இந்த ரெண்டுலேயுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த 5 எக்ஸாமில் குறிப்பாக குரூப் 4ல் எப்படி 2 கொஷின் கேட்டிருக்காங்க, அப்புறம் 8th புக்கில் குரூப் 4ல் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. இது வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம போகிறோம். இப்போ இதிலேருந்து 6th 7th 8th அப்படிங்கிற 3 புக்கை எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு உறுதியாக 2 கேள்வி வரும் அப்படிங்கிறத ஒரு சேராக நம்மளுக்கு படித்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சரிங்களா. இது நீங்கள் படிக்கிறனால வரக்கூடிய குரூப் 2 குரூப் 4ல் வந்து கண்டிப்பாக உறுதியாக டேரக்ட் கொஸ்டினே உங்களுக்கு இதில் வரும் சரிங்களா. யூனிட் 7க்கு திருக்குறளுக்கு உங்களுக்கு டேரக்ட் கொஸ்டினே வரும். அதுக்கான ப்ளூ பிரிண்ட் தான் நான் இந்த வீடியோவில் 7th புக்கு 8th புக்குங்கிறத கொஸ்டின் அனலைஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. நீங்கள் வந்து இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்குள்ள வந்து எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். அப்புறம் வந்து இதுக்கான மிச்ச திருக்குறளையுமே நம்ம படித்தா அடுத்த நம்மளுக்கு கேட்பாங்கள அந்த எக்ஸாம்லேயும் நம்மளுக்கு இந்த குரூப் 2 குரூப் 4ல் வரக்கூடிய குரூப் 2 குரூப் 4ல் வந்து டேரக்ட் கொஷினே வந்து எதிர்பார்க்கலாம் சரிங்களா. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து இது கீழே நான் கொடுத்துருக்கேன், அதை வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா. தேங்க்யூ பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்.